பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சித் தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை வந்து பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடியிருக்கிறேன். நான் ஒரு பேரவைத் தலைவர்களே புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சுருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை என்பது போல் சொல்லுவது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் வாரம் பேசிட்டு இருக்க என்னன்னா உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர், சட்டமன்றத்துக்குள்ளே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரசாரமாக விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. ஆக்கப்பூர்வமான கருத்து இருந்தால் பரவாயில்ல. இதெல்லாம் நேரலையில் உங்களுடைய உத்தரவின் பேரில் இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பயனுள்ள கருத்து எதுவுமே இல்லை. எவ்வளவு நேரம் எப்போ முடிக்க போகிறீங்க? நீங்கள் காலையில் சொன்னீங்க 10 மணி நேரம் அவை நடத்துன்னு சொன்னீங்க. 10 மணி நேரம் நடத்துதில்ல. பயனுள்ள கருத்து எவ்வளவு நேரம் அதுக்கு பார்த்தா கிடையாது. இது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றம் என்பது ஒரு மிகப்பெரிய சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம். மக்களுடைய பிரச்சனை இங்கே தான் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அதிக நேரம் கொடுப்பதில்லை. மற்ற பிரச்சனையை தான் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. 100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் அந்த 100 நாளே பல சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய குறைகள் இருக்குது என்பதை அவர் சுட்டி காட்டினார். ஆளும் தரப்பில் இருக்கின்ற பேசுகின்ற அனைவருமே அண்ணா காலத்திலிருந்து எழுக்கிறாங்க. திராவிட பாரம்பரியம், திராவிட காலத்திலிருந்து என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால 5 ஆண்டு கால நல்லாட்சியில் நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டியிருக்கு என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் திராவிட பாரம்பரியத்துடைய வளர்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். வணக்கம். இது கேள்விக்களம். நேரலை செய்யப்படக்கூடிய சட்டமன்ற விவாதம் என்பது பார்வையாளர்களை ஈர்த்து வருகிறது. மக்கள், அரசியலில் ஆர்வம் கொண்டவர்கள், அரிதாக அரசியல் பேசக்கூடியவர்கள் கூட சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ஆழமாக மக்கள் பிரச்சனைகளை, கருத்தியலை, சமூகத்தின் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய மன்றம் சண்டை மன்றமாக இருக்கிறது என்று நேற்றைக்கு திருமதி பிரேமலதா சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் பிரச்சனைகள் அங்கு எதிரொலிக்கின்றனவா, ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றம் நடக்கிறதா என்பது சார்ந்து பேசப்போகிறோம். நம்மோடு எழுத்தாளர் திரு வே மதிமாறன், பத்திரிகையாளர் திரு MC ராஜன், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி, இவர்களோடு பத்திரிகையாளர்கள் திரு ஜென்ராம் அவர்களும் டி ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. திரு மதிமாறன், உங்கள் கோணம். இந்த சட்டசபை நிகழ்ச்சி கேள்வி நேரம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அது பொதுவானது. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்வி நேரத்தில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கால எந்திரத்தில் ஏறி 2 வருஷத்துக்கு பின்னால் திமுக ஆட்சிக்கு போயிட்டாங்க. திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள்லாம் இப்போ பதில் சொல்கிறாங்க. இவங்க கேள்வி கேட்குறாங்க. திமுக ஆட்சி சார்ந்து திமுக தரப்பிலிருந்து கேள்வி நேரத்தில் இவங்களை நோக்கி கேட்கப்படுற கேள்விகளுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல. இவங்களோட இயலாமை, இவங்களோட அறியாமை என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக மீதான அவதூறாக மாற்றுவதன் மூலமாக தன் இயலாமையும் அறியாமையும் மறைத்துக் கொள்கிற வாய்ப்பாக அதை பயன்படுத்துகிறாங்க. அதிலும் குறிப்பாக என்ன மாதிரி கட்டமைக்கிறாங்க இந்த சட்டசபைன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் இந்த லைவில் தெரிய வைக்கணுங்கிறது அவங்களோட அடிப்படை நோக்கம். அதிலும் குறிப்பாக திமுக மீதான அவதூறுகளை ரொம்ப கேவலமாக, ரொம்ப மோசமான வார்த்தைகளில், இந்த வாட்ஸ்அப்பில் வர, குரூப்பில் வர ஃபேக் நியூஸு, இந்த யூடியூப் தம்ப்நெயிலில் போடுறது, இதையெல்லாம் எடுத்து வச்சு சட்டசபையில் ரொம்ப நேரடியாக, ரொம்ப இழிவான குற்றச்சாட்டோடு பேசுகிறதா இருக்கிறாங்க.
அதில் இன்னொரு விஷயம், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மூத்த உறுப்பினராக இருந்த செங்கோட்டையிலிருந்து அப்புறம் வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்து தாவேக்கால சேர்ந்த இந்த மாதிரியான பிழைப்புவாதிக்கு கட்சியில் சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவை இழிவான வார்த்தைகளில் வழி நடத்தி பின்னால் கொண்டு போகிறாங்க. அதில் என்ன நோக்கம் அவங்க முக்கியமாக சொல்ல விரும்புறதுன்னா, திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கட்டமாக என்னென்னா, சிறுபான்மை மக்களாக இருக்கிற முஸ்லீம் வேட்பாளர், முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காக்காரை வச்சுக்கிட்டு திமுக இஸ்லாமியருக்கு எதிரான இன்னொரு அவதூறை கட்டமைக்கிறாங்க. முடிஞ்சு அது ஒன்றாச்சா. அடுத்தது மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா, தலித் வேட்பாளரை வச்சுக்கிட்டு, தலித் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரை வச்சுக்கிட்டு திமுக தலித் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை, அது தலித் மக்களுக்கு எதிரான கட்சின்னு இன்னொரு அவதூறு கட்டமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இல்லை, எனக்கு இதில் ஒரு கேள்வி, இதில் இன்னொரு செய்தி மட்டும் சொல்ல, அதோட சேர்த்து கேட்டுருங்க. இப்போ மூணாவதாக நேற்றுல இன்னொரு வடிவத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒன்று திமுக ஊழல் கட்சின்னு மக்கள் மத்தியில் பதிவு பண்ணுறதுக்கான அவதூறு, ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜகவை நோக்கி என்னெல்லாம் கேட்கணுமோ அதையெல்லாம் திமுக நோக்கி கேட்குறாங்க, பாஜக பற்றி பேசுறது இல்லை ஒன்று. இன்னொன்று தலித் மக்களுக்கு எதிரானது கட்டமைச்சிட்டு நேற்றுலேருந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இடைநிலை சாதிகள் இருக்கிற பெரும்பான்மை ஜாதிகளுக்கு எதிரானதும் திமுக அப்படின்னு ஒரு போக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் தாவேகா மற்றும் கூட்டணி கட்சியில் போய் இருக்கிற அமைச்சர்கள் மட்டுமல்ல, இந்த பக்கத்தில் அண்ணா திமுகவில் இருக்கிற தாவேகா ஆதரவு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் திமுகவுக்கு எதிரான அவதூறு, இன்னைக்கு வன்னியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீட்டில் திமுக கேஸ் போட்டதுன்னு ஒரு அவதூறு பொய்யை பரப்புகிறாங்க. அதற்கான பதில் சொல்கிறாங்க. அதில் சபாநாயகர் சந்திரில் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறார், பாசிங்கா என்ன சொல்கிறாருன்னா, வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்து நான் எம்ஜிஆர் கிட்ட சொன்னேன், என் கல்யாணத்துக்கு வர முடியல, அப்போ நான் அவர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், நானும் என் மனைவியும் போய். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவ வன்னியர்கள் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட இடத்துக்குள்ள மிக பிற்படுத்தப்பட்டவர் தான் அவர் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் வாங்கி வச்சுக்கிட்டு சரின்னு சொன்னால், அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கலைஞர் கூட அவருக்கு பண்ணியிருக்கிறாரு, நீங்களும் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதில் என்ன வரலாற்று படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்களுக்கான மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை 87 ராமதாஸ் நடத்தும் போது துப்பாக்கி சூடு நடத்தி எம்ஜிஆர் 21 பேர் படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார். அவர்கிட்ட இவர் கொண்டு போய் கொடுத்ததா சொல்றாரு ஒன்று. ரெண்டாவது, கலைஞர் கூட நிறைவேற்றிட்டு தான் சொல்றாருல்ல. கலைஞர் எப்போ வர்றாருன்னா, எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிற்பாடு 89 ஆட்சிக்கு வர்றார். 89 வந்து தான் எம்ஜிஆரால் துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த பிரச்சனையை கலைஞரை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேக்கேஜ் பண்ணி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அவர் கொடுக்குறாரு. இதில் சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் வந்து இடஒதுக்கீடுக்காக மெனக்கட்டது மாதிரியும் கலைஞர் செய்யாதது மாதிரியுமான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. எம்ஜிஆர் இடஒதுக்கீடு எதிராக இருந்து துப்பாக்கி சூடு நடத்தினாருங்கிறது ஒன்று. இன்னொன்று, கலைஞர் அது செய்யும் போது எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் போகுது. வன்னியர் இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, வன்னியர் இடஒதுக்கீட்டில் கலைஞர் தான் கொடுத்தாரு. இந்த 10.7% இடஒதுக்கீடு சொல்றாங்கல்ல, அது 21 தேர்தலுக்கு முன்னால அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைத்தது கூட்டத்திற்காக வன்னியர் மத்தியில் இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு போகணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அது 10 நாள் கூட நிற்காதுன்னு என்னை போன்றவர்கள் அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா லாஜிக் கிடையாது, உங்களுக்கு சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, சமூக ரீதியாக கிடையாது. கலைஞர் எப்படி கொடுத்தது நின்னது, அதுதான் அந்த பிரச்சனை அதோட சேர்ந்து இருக்குது. இதில் தொடர்ந்து இந்த அவதூறுகளை திமுக கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உதயநிதியை டார்கெட் பண்ணி அவருக்கு கொடுத்து இழிவான பதில்களை சொல்வது, எதை கேட்டாலும் அவர் பதில் சொல்றாரு. சமயோசிதமாக ரொம்ப மோசமான வார்த்தைகள் சொல்லும் போது கூட அதற்கான என்ன பண்றாரு, உடனடியாக கவுண்டர் பதில் சொல்றாரு. ஆனால் இவங்களோட நோக்கம் என்ன தெரியுங்களா, திமுகவுக்கு எதிராக அவதூறு சொல்வது அவங்க நோக்கமா இருக்கு. இதை நிறுத்தணும்னா அதற்கு ஒரே வழிதான் என்ன இருக்குன்னா, முதலமைச்சரை நோக்கி திமுக சேர்ந்தவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல அவரை கூப்பிடணும். உதயநிதியை நோக்கி என்னெல்லாம் இவர்கள் கேட்கிறார்களோ அதற்கு வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் முதலமைச்சரை நோக்கி கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்டாதான் இதை நீங்க கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா முதலமைச்சரால எழுந்து இதுக்கான ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எழுந்து வாசிக்கிட்டு இருக்கும் போதே யாராவது குறுக்கிட்டாங்கன்னா உட்காந்துக்கிறாரு. அவரை பாதுகாக்கிற துணியோட திமுக மீது தொடர்ந்து அவதூறாக மிக மோசமான சபையாக நடந்துகிட்டு இருக்கு. சட்டசபை வந்து அவதூறு பொழியும் ஒரு உள்நோக்கம் கொண்ட இடமா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. 2 விஷயங்களை பேசணும். ரெண்டு தரப்பிலும் சிலர் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பேசுகிற ஒரு தன்மையை பார்க்குறோம், சிலர் எக்ஸீட் ஆகிறதையும் பார்க்குறோம். அடிப்படையில் இந்த இதில் நடந்திருக்கிற இன்னொன்று, முதலமைச்சர் பேசுவதே இல்லை, 110 வாசிக்கிறதோடு அவர் நின்றுறாரு. இன்றைக்கி அவர் இலாக்காவுக்கு சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைக்கு வேறொரு அமைச்சர் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பதில் சொல்கிறார். நகராட்சி நிர்வாகம் அவருடைய இலாக்கா, அதை இன்னொரு அமைச்சர் தாக்கல் செய்து அவர் பதில் சொன்னார். அதற்கு முன்னாடி இளைஞர் நலம் வந்தது, அதற்கும் வந்து வேறொரு அமைச்சர் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பதில் சொன்னார். மானிய கோரிக்கையை தாக்கல் செய்கிறது அந்த துறையை கையாளக்கூடிய அமைச்சர்களுடைய முக்கியமான கடமை. மன்மோகன் சிங் வரையிலும் கேள்வி நேரத்துக்கு கூட பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு. இதை முதலமைச்சர் அவாய்ட் பண்ணுறதும், இன்னொன்று நாடாளுமன்றம் முக்கியமாக நடக்கிற நேரத்தில் பிரதமர்கள் வெளிநாடு போக மாட்டாங்க,
ஆனால் கடந்த 10 வருஷத்தில் எல்லாம் மாறிடுச்சு. நாடாளுமன்றத்தை விட வெளிநாட்டு பயணங்கள் முக்கியம்னு ஆயிடுச்சு. இங்கே தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடக்கிற நேரத்தில் போய் புழல் சிறையை ஆய்வு செய்கிறார். சட்டமன்றத்தில் உட்கார்ந்து விவாதங்களை கவனிக்காமல். புழல் ஜெயிலுக்கு போய் பார்க்குறத சனிக்கிழமை பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எம்சிஆர்? அடிப்படையில் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி தன்னை தகவமைச்சு ஆட்சிக்கு வருது, 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ரஷ்ஷிங் டு பவர் அண்ட் ரீச்சிங் பவர். இப்போ ரீச்சிங் பவர்ங்கிறது ஒரு கட்டமைப்பு, அரசியல், மாஸ் மொபிலைசேஷன், இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் செஞ்சு அதன் பிறகு வரப்போ உங்களுக்குள்ளார அந்த பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஆனால் when you rush to power, அதை ஹோல்ட் பண்ணுறதே உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஹோல்டிங் ஆன் டு பவர் தான் உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். ஸோ அது என்ன சேலஞ்ச் இல்லையே? இப்போது அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது, சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இருக்குது இன்னும். ஆனால் அவங்களுக்கு இன்னும் மெஜாரிட்டி இல்லை. தே ஆர் ஸ்டில் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். மைனாரிட்டி கவர்மெண்ட்னா கோயலிஷன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்ட்டிஸ், கோயலிஷன் கவர்மெண்ட் இன்னும் அவுட் சைட் சப்போர்ட் தானே கொடுத்துட்ருக்காங்க 2 லெஃப்ட் பார்ட்டிஸும். தட் இஸ் அ க்ரூஷியல் ஒன். ஸோ அதனால் பவரை ஹோல்ட் ஆன் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய இது ஒன்று. 2வது இந்த லாவணிங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து இருக்கக்கூடியது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்படி தான் பார்க்கணும். ஏற்கனவே இருந்தது, அதோட தொடர்ச்சி. திமுக எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், திமுக எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள், அது திசை திருப்பப்படுதுங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கணும். அது உண்மைதான். அது என்ன இதுலேருந்து வருதுன்னா, அதுக்கு நீங்கள் சரியான நேற்றுக்கு ஒரு அப்பட்டமான அவதூறு, ஒரு மோசமான குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்ற ஒன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முயற்சி எடுத்து 100வது நாளில் அதை செய்கிறார். அதற்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாங்கன்னு தெரியும். திமுகவே செட்டப் பண்ணி வழக்கு தொடுத்தது அப்படின்னு ஒரு மந்திரி பேசுகிறார். அதற்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு தரல. அதற்கடுத்து இன்னொரு மந்திரியை பதில் சொல்ல கூப்பிடுறாங்க. அதற்கடுத்து இன்னொரு மந்திரிக்கு வாய்ப்பு தரப்படுது. அந்த பிரச்சனையை டைவர்ட் ஆகி போயிடுது. அதுக்கு பதிலே சொல்லாமல் போயிடுது. அதுதான் இவங்ககிட்ட அந்த ஒரு அரசியல் அனுபவத்தோடு வந்த ஒரு இது இல்லை. அதுதான் இதில் முக்கியமான காரணம். அதனால் அவங்களால லாவணி இல்லைன்னாக்க அடுத்து அவங்கள சீன்றது. சரி, 2 விஷயங்களை கேட்கணும் சார். இதில் ஒன்று கீர்த்தனாவுக்கு என்ன அனுபவமோ, ராஜ்மோகனுக்கு என்ன அனுபவமோ, ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன அனுபவமோ, நிர்மல்குமாருக்கு என்ன அனுபவம், இவங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். அதே அனுபவம் தான் முதலமைச்சருக்கும் விஜய்க்கும். இவங்க உட்காந்து ஹவுஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவர் துறை சார்ந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் பரந்தூர் மாதிரியான ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை முடிவு, அது அவங்களுடைய கொள்கை முடிவு. அது நிறைய குறை பற்றி நிறைய விவாதம் நடந்திருக்கு. ஆனால் தான் எடுத்த முடிவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்கன்னா, நான் இன்ன காரணத்துக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்கிறது இல்லை, மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இன்ன காரணத்துக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. கூட்டணி கட்சிகள் எழுப்புற கேள்விக்கோ எதிர்க்கட்சிக்கோ அது எதையுமே முதலமைச்சர் செய்ய மாட்டுறாரு. இல்லை, முதலமைச்சர் பேசணுங்கிறது எதிர்பார்ப்பு, அது கடமை. ஆனால் அவர் ஏன் பேச மாட்டேங்கிறார்? அமைச்சர்கள் பேசும்போது அது போதும்னு நினைக்கிறார். அது எப்படி சார் போதும்? அது போதும்னு நினைக்கிறாரு. 2வது விஜயை விட ஆதவ் அர்ஜுனாவோ ராஜ்மோகனோ பொதுத்தளத்தில் கொஞ்சம் இயங்கினவங்க, விசிபிளாக இயங்கினவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது. அப்படி தான் பார்க்கணும். ஓகே, மீண்டும் நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறப்ப மினிஸ்ட்ரியில் கேபினெட்டில் யார் வேணாலும் சொல்லலாம். இல்லை, அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு துறை அமைச்சர் பதில் சொன்ன பிறகு கூட அதுக்கு சப்ளிமெண்ட்டாக அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் கூட பதில் சொல்லலாம். அந்த அமைச்சர் ஒரு உடல்நலக்குறைவாக வர முடியலை, அவையில் பங்கேற்க முடியாத நேரத்தில் அவருக்கு பதிலாக இன்னொரு அமைச்சர் பதில் சொல்லலாம். அது அமைச்சரவைக்கான கூட்டு பொறுப்பு. ஆனால் பொறுப்பு துரத்தல்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை, இதை பொறுப்பு துரத்தல்னு பார்க்க முடியாது. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் ஹீ வில் எக்யூப் ஹிம்செல்ஃப். கீர்த்தனா எக்யூப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ அதை விட குறைவான நாள் தானே சார் இவருக்காக. இவர் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. 3 மீட்டிங்கில் மாநாடு நடத்தி இருக்கிறாரு. வெளியில் வராத பலதரப்பட்டவர்களை சந்திச்சு பேசி இருக்கிறாரு. வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அரங்கமா மாறி இருக்குன்னா, மற்ற வழக்கமான திராவிட கட்சிகள் போல பொதுக்கூட்டங்களில் மற்றவர்களுக்கு இடம் தர்றது கிடையாது. ஒன்லி விஜய். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அமைச்சர்களுக்கோ
கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ வேற எம்எல்ஏக்களுக்கோ எந்த இடம் கிடைக்குது? ஸோ இந்த அரங்கம் தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ பாட்டு பாடுறதோ ராவணி பாடுறதோ லாயல்ட்டியை காமிக்கிறதுக்கு அவங்க அந்த அரங்கத்தை பயன்படுத்துறாங்க. இல்லை, துதிபாடும் இடமாக அது இருக்கக்கூடாது, மக்கள் பிரச்சனைகளை பேசும் இடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பகை என்றால் ஒரு அவங்க கட்சி தொடங்கினதே திமுகவுக்கு எதிராக அதிமுக வந்ததுலேருந்து மாறி மாதிரி ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் அப்படின்னு அரசியல் வந்துடுச்சு. ஒருவர் இன்னொருவரை சாடுவதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இவங்க அரசியலுக்கு புதிது. இவங்களுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசினா அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. அமித்ஷாவை விமர்சித்து அவங்க அமைச்சரே வன்னியரசு பேசினா அதை அவை குறிப்பில் வேண்டாம் அப்படின்னு நீக்க துடிக்கிறாங்க, உடனே நீக்கிறாங்க. ஆனால் திமுக மேதை மட்டும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறது அப்படின்ற ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கிறது இவங்களுக்கு அவ்வளோ தேவையே இல்லையே. இல்லை, அந்த நேரட்டிவ் அவங்களோட டார்கெட் வந்து டிஎம்கே, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து திமுகவை டார்கெட் பண்ணணும், திமுகவை ஐசோலேட் பண்ணணும். ரெண்டாவது திமுக வெர்சஸ் டிவிகே இதை தான் கொண்டுட்டு வரணும், வேற எதுவும் கிடையாது. அதுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு அவங்க செட் பண்ணுற நேரட்டிவ். இப்படி திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்கு, அதிமுகவையும் விழுங்கிக்கணும், அவங்க ஆதரவு தளத்தையும் எடுத்துக்கணும்னா 50 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முன்னேறலை, 60 வருஷமாக தமிழ்நாடு முன்னேறலைன்னு திமுகவின் விரோதிகள் இப்போ பிஜேபி பேசுகிறாங்கன்னா அவங்க நியாயம் இருக்குது. அவங்க என்றைக்குமே அரசியல் இருந்ததில்லை, ஆட்சியில் இருந்ததில்லை தமிழ்நாட்டில். அதே மொழியில் இவங்க பேசுறது ஏன்ற ஒரு கேள்வி இருக்குன்னா டிஆர்கே ஒரு நீங்கள் கேட்டதுக்கு கீர்த்தனா பேசுகிறாங்க, மற்றவங்களாம் புதுசாக பேசுகிறாங்க, ஏன் விஜய் பேச மாட்டோம் நியாயமான கேள்வி கேட்டீங்க. இப்போ கீர்த்தனா பேசுகிறத பார்த்து கீர்த்தனாவின் அறியாமை ஊரே கைகூட்டி சிரிக்குது, மற்றவங்க பேசுகிறதையும் பார்த்து கைகூட்டி சிரிக்குது. இப்போ விஜய் பேசுகிறாருன்னா அதை விட மோசமாக இருக்கும். ஆனால் ஏன் இதில் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, விஜய்க்கு ஒரு இமேஜ் இருக்குது. அவர் வந்து சினிமாவை பார்த்த அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர் கோர்ட்டில் பயங்கரமாக பேசுவார், அங்கே பேசுவார், லாஜிக்காக பேசுவார், அவர் எதுவும் தோக்க முடியாதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வாயை திறந்தா கீர்த்தனா அம்பலமாயிடுறாங்க, ஊரே சிரிக்குது அவங்க தகவலை பார்த்து. விஜய் பேசுனாலும் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவரோட இமேஜ் டோட்டலாக வந்து நொறுங்கிடும். அதனால பேசி அவமானப்படுறதோடும் பேசாம பில்டப்பா இருக்கணும். அதனால விஜய் பேசல, அதனால வாட் இஸ் தி லாஸ் ஆஃப் தி விஜய் சரியான கேள்வி கேட்டாரு. விஜய் பேச இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, இங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க? நான் பேசணும் தான் கூப்பிட்டுருக்கேன். இவங்கெல்லாம் பேசிட்டு நான் பேசாம உட்காந்துருப்பேன்னா நான் எதுக்கு வரணும்? சட்டசபை என்பது விவாதிப்பதற்கு, சட்டசபை என்பது பேசாம உட்கார்ந்திருக்கிறதுக்கு இல்ல. இல்ல டெய்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு இல்லன்னு சொல்றாரு. டெய்லி பேச வேண்டியது இல்ல, டெய்லி பேச வேண்டிய. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறீங்க, நீங்க வாசிச்சத்தின் தொடர்பான ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வாசிச்சு ஒரு வாரம் ஆகுது, நடுவுல எதுவுமே ஒரு ரியாக்ஷன்ஸ் கூட இல்லாம இருக்கிறாரு. அப்ப நீங்க வீட்லயே உட்கார்ந்து பாருங்க. சட்டசபை என்பது விவாதிப்பதற்கு தான். அப்ப there is no loss of political capital also. விஜய் பேசாததனால there is no loss of political capital. அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுனாக்க there will be a compulsion. அவர் பேசினாலும் அவருக்கு லாஸ் இல்ல மதி. அவர் என்ன சொல்றாருன்னா பேசித்தான் ஸ்கோர் பண்ணுன்ற இடத்துல டிவிகேவோ விஜய் இல்ல, பேசாம இருந்தாலே அவங்களுக்கான வெளியில இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப கடைசி நாள்ல என்ன பண்ணுவார், எழுதி வச்சு தொகுத்து பயங்கரமா சினிமாவில் ஒரு கிளைமேக்ஸ் சொன்ன மாதிரி பக்கமா பேசுவார், சம்பந்தம் இல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவர். அவ்வளவு வீரமா பேசுறவரால ஏங்க நான் என்ன சொல்றேன், முதலமைச்சரை நோக்கி திமுக காரங்களும் ஏன் அமைதி காக்குறாங்கன்னு தெரியல, தாவேகா காரங்களும் அமைதியா காக்குறாங்க, அவரை நோக்கி இவங்க கேள்வி கேட்கறது இல்ல. இவங்க அமைச்சர்கள் மற்றவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஓகே. நான் இந்த செய்தி மட்டும் சொல்லிடுறோம். அவரை பார்த்து நீங்க ஒரே உங்க துறையில் முதலமைச்சர் அவர்களை நீங்கள் எந்தெந்த துறை உங்கள் கைவசம் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்காக பதில் சொல்லிட்டோம் என்ன இருக்கு. ஓகே. டிஆர்கே அசம்பிளின்றது வந்து காரசாரமான விவாதத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு ஸ்பான்டேனிட்டிக்கு, ஒரு விட்டுக்கு, பல ஒரு சுவையான விவாதங்களுக்கான இடமாகவும் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. இது டிவிகேவுக்கு ஒரு லேர்னிங் ஃபேஸ். இன்னொரு 50 நாள் கூட சட்டமன்ற நாட்கள் கூடின நாட்கள் நிறைவடையலை அப்படின்ற ஒரு தளத்தில் இப்போவே அவை அலுவல்களில் பெரிய ஈடுபாடு காட்டாமல் இந்த நாளில் போய் இன்னொரு நிகழ்வுக்கு போகிறது, முதலமைச்சர் கையாளக்கூடிய துறைக்கு கூட மானிய கோரிக்கைகளுக்கான தாக்கல் செய்கிறதும் பதில் சொல்கிறதும் வேறு அமைச்சர்கள் கையாளுறது அப்படின்ற ஒன்றை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? மற்ற விவாதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டிஆர்கே? அதாவது முதலமைச்சர் அவர் செய்ய வேண்டிய, அதாவது அவர்கிட்ட என்ன துறைகள் இருக்கோ அந்த துறைகளுடைய மானிய கோரிக்கை பற்றி அவர் அறிவிப்பு கொடுப்பது, அவர் இல்லாட்டா அதை பற்றி அவருடைய கருத்து சொல்வது என்பது அவருடைய கடமை, பொறுப்பு. அதனால் அதை வந்து நம்ம அன்றைக்கி அதை பற்றி நான் பேச மாட்டேன், அதை இன்னொரு மந்திரிக்கிட்ட கொடுத்துருவேன், அமைச்சர்கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்கிறது அது ஓகே. நீங்கள் வந்து அவரால் அன்றைக்கி ஏதோ ஒரு அர்ஜென்ட் பிஸ்னஸ் இருக்குது, யாரோ பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, பிரசிடென்ட் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அதை செய்யலாம், அது புரிஞ்சிக்க முடியலாம்.
பட் அந்த மாதிரி அலுவல்கள் இல்லாத பொழுது, அவருடைய அந்த மாதிரி அது இல்லாத பொழுது அவர் அதை செய்யாமல் இருப்பது என்பது அவருக்கு அது ஒன்றும் அழகு சேர்க்காது. ஓகே, இது ஆரோக்கியமானது அல்ல. ஓகே, ஏனென்றால் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள். அப்புறம் அரசியல் ரீதியில் பலவிதமான இதை சொல்லிக்கிறீங்க, தூய சக்தி அதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. தூய சக்திங்கிறது என்ன சொல்கிறது, ஊழல் அது மட்டும் அல்ல. நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ பெர்ஃபெக்ஷனோடு நீங்கள் போகணும், அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி நீங்கள் போகணும், அதுக்கான முயற்சிகளாவது எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிறது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ்ங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஒரு பரபரப்பான விஷயமாக எல்லா சமயத்தில் இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஒரு சீரியஸ்ஸு, இன்னும் சொல்லப்போனால் போரிங் டல் ஜாப் தான். ஆனால் நீங்கள் அந்த ஃபோரமை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்களுடைய பிம்பம், உங்களை பற்றியான இமேஜ். இப்போ இமேஜ் கான்ஷியஸாக இருக்கிறாரு ஒரு ஒரு அப்படின்னா, விஜய் 30 ஆண்டுகள் சினிமா துறையில் இருந்தவர், இமேஜ் கான்ஷியஸ்னால் நீங்கள் அப்போ இந்த ஏன் பயன்படுத்திக்கலீங்க? ஸோ அதனால் அவர் அதை என்னை பொறுத்தவரையில் அவரை தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு விதிவிலக்காக தான் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இப்போது அவர் இத்தனை நாள் பேசாமல் போகிறதோ இது பண்ணுறதோ, நீங்கள் சொன்ன மாதிரி பரந்தூர் அறிக்கை அதை பற்றியான விவாதம் அவர் பேசட்டுமே. அவர் நான் கேள்விப்பட்ட வரையில் அவருடைய புரிதல் சக்தி ரொம்ப அதீதமாக இருக்கிறதாகத்தான் சொல்கின்றார்கள். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவர் வெளியில் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதாவது மேபி நீங்கள் நடுவில் சொன்ன மாதிரி இப்போ நரேந்திர மோடி மாதிரி இருக்கிறாருன்னா, நரேந்திர மோடியில் என்ன அங்கே பிரச்சனைனா, நீங்கள் இப்போ இங்கிலீஷில் இப்போ சிதம்பரம் ஏதோ ஒன்று இதை கேட்டுடுறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே அவருக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்லலைன்னா அது ஏதோ ஒரு இங்கிலீஷில் பதில் சொல்ல முடியாதனால அவர் சொல்கிறார். பட் அவர் ஒரு தவறல்ல, இங்கிலீஷில் பதில் சொல்ல முடியலன்னா அது இந்தியில் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு எந்த மொழி சௌகரியமாக இருக்கோ அதில் சொல்லிடுங்க, அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன ஆகிடுறது, அது ஸோ அதை நம்மளாம் நினச்சிக்கிறோம். அது அதாவது நம்ம நினச்சிக்கணும்னா அரசியல்வாதிகள் குறிப்பாக நினைத்துக் கொள்கிறார்கள். நான் அரசியல்வாதிகளை சொல்கின்றேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்துடுது. ஸோ இவருக்கு அந்த பிரச்சனை இல்லை, மொழி பிரச்சனை இல்லை, தமிழ்லேயே இவருக்கு தெரிஞ்சதை சொல்லட்டான். அப்போ தமிழ் தான் நடக்குது, அதனால மொழி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ இவருக்கு என்ன, அதனால இவர் என்ன புரிஞ்சுட்டு இருக்காரோ அதை சொல்லலாம், மேலே ஒன்றும் தவறே இல்லை. அப்படியே நீங்கள் 2-3 விஷயம் தப்பாக சொல்லிட்டா கூட யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஓகே, ஆனால் அரசியல் உங்கள் எதிர்கட்சிகள் வேணால் அவங்கள கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், அது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ், பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஓகே, அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணி தான் நீங்கள் வரணும், அதனால் அது ஒன்றும் தவறல்ல. ஓகே, ஸோ அதனால் இவர் இந்த மாதிரி தவிர்ப்பது, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இன்றைக்கி புழலுக்கு போகாட்டா நாளைக்கு போனாலும் புழல் அங்கே தான் இருக்க போகிறது, நாளான்னைக்கு போனாலும் அங்கே தான் இருக்க போகிறது, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. அதாவது இதெல்லாம் நீங்கள் எது செஞ்சு தான் ஆகணும், சில காரியங்கள்னால் நம்ம செய்யுங்க. அன்றைக்கு நீங்கள் சட்டமன்றத்தை போகாமல் இருக்கிறது இது இல்லை. பட் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்வேன்னா, இது அதாவது ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார். ஜனா என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஜவஹர்லால் நேரு மீது 1008 கடுமையான விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் இன்ஃபேக்ட் அந்த காலத்திலே, அதாவது அவர் 1947 64 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் இருந்த பொழுதே பிரைம் மினிஸ்டருடைய சேம்பரில் இருந்தே அவர் கொஸ்டின் அவரை எனி டிபேட்டை அவர் கேட்க முடியும், அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கொஸ்டின் அவரை அவர் அவாய்டே பண்ண மாட்டார் அப்படின்னு ஜனா சொல்கிறார். ஓகே, பாஜக ஓகே ஜனசங்கில் அப்படியே ஊறி பிறந்து வளர்ந்து வந்தவர் சொல்கிறார். அப்போது என்னென்னா, அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் விஜயம் இருக்கார். ஓகே, அந்த பாரம்பரியம் அவருக்கு சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம். இதே சட்டமன்றத்தில் பார்த்தா தள்ளாத வயதிலும் கூட கலைஞர் சபாநாயகர் தன்னுடைய இருக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி, சபை தொடங்குவதற்கு முன்பே கலைஞர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருக்கிறோம். எதிர்கட்சியாக கடந்த 5 ஆண்டு காலம் எடுத்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேசுற நாள் பேசாத நாட்கள், இன்றைய நாள் கூட காலை முதல் அவை முடிகிற வரையிலும் சீனியர் மெம்பர்ஸ் உட்கார்றத பார்க்கிறோமே. பார்க்குறோம். அதுதான் நீங்கள் அதெல்லாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டுகளே இருக்கின்றன. இப்போ நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டுகளே இருக்கின்றன. அவர் கருணாநிதி 9:23 அந்த மணிக்கெலாம் வந்துடுவார், நான் சொல்கிறது. ஸோ அதனால் 9:30க்கு 9:23 உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. அதனால் அதாவது நீங்கள் இப்போது அதனால் அவருக்கு அந்த தயக்கம் இருக்கிறதாகவோ இதுவோ அதெல்லாம் தேவையில்லை. அதாவது என்னன்னா, நீங்கள் எனக்கு இவங்களுக்கெல்லாம் பேசணுமா அப்படின்ற எண்ணம்
இது தொடருமே ஆனால் அது அந்த எண்ணத்தில் தான் அவர் இருக்காருன்னு தெரிய வரும். அது கடைசியில் அவருடைய இமேஜை தான் பாதிக்கும். ஓகே, அவர் உண்மையிலேயே வந்து ஒரு இந்த சக்தியாக நிரந்தரமான ஒரு மாற்று சக்தியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் இந்த விமர்சனங்களெல்லாம் அவர் வந்து மிக எளிதில் தவிர்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் நீங்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ண மாதிரி அது வந்து எனக்கு புரியல இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜின்னு. அதாவது இதில் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லை. நீங்கள் உங்களையே பற்றி படித்தவர்கள்கிட்ட ஏன்னா இப்போ 24 இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் காமிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி உங்களுக்கு அது ஒரு அரசியல் ரீதியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது, ஒரு பலம் கொடுக்க போகிறது. அதனால் அதை அதை அவாய்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஜென்ராம் உங்க பார்வை? இதில் அவங்க பேரவை எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு நாம் எதுவும் சொல்கிறத விட அவையிலேயே நேற்று தேமுதிக தலைவர் பிரேமலதா அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்றமா சண்டை மன்றமா, இந்த அமைச்சர் எழுந்திருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் 9.5 மணி நேரம் பேசுனது முக்கியம் இல்லை, உருப்படியாக மக்கள் பிரச்சனைகளை எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டுமே முக்கியமான கேள்விகள். அது அவர்கள் தரப்பிலிருந்தே வந்திருக்குது. மக்கள் தரப்பில் அவ்வளோ தூரம் உணர்வுகள் பொங்கியதற்கு பிறகு அதை ரிசீவ் பண்ணுற அவங்க அதை பேரவையிலும் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு ஒலிச்சிருக்கிறாங்க நேற்று. இன்று அது மீண்டும் மக்களிடத்தில் போய் அவங்க சட்டப்பேரவையில் பேசுனதுனால இன்று அந்த கருத்து மீண்டும் மக்களிடத்தில் போய் அது மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்குது. அதன் விளைவாக நாம் இன்று அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் இப்படித்தான் இந்த சட்டப்பேரவை நடக்கும் என்றால், இப்படித்தான் அமைச்சர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் எந்த காலத்திலும் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு லேர்னிங் பீரியடு, லேர்னிங் ஃபேஸ் இது. அதனால் இதை கொஞ்சம் சகித்து கொண்டு அதை அவர்களை வளர்த்தெடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க எல்லாரும். உண்மைதான், அதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும், ரைட்டு. ஆனால் அவங்க அதுக்கு தயாராக இருக்கணும். ரிசீவிங் எண்டில் அதுக்கு தயாராக இல்லாத போது, ரிசீவிங் எண்டில் இதை பற்றிய புரிதலே இல்லாத போது நீங்கள் யாரும் எதுவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவருடைய புரிதல் சக்தி அதீதம் என்று நான் கேள்விப்பட்டேன்னு நண்பர் டிஆர்கே சொன்னார். இருக்கலாம், ஆனால் அது எப்படி நமக்கு புரியும்? அவருக்கு அதீதமான புரிதல் சக்தி இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவர் எந்த பொருள் பற்றி பேசினாலும் அதில் அவருடைய புரிதல் வெளிப்படணும். ஆனால் இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சார காலத்தில் இருந்து இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் வரைக்கும் அவர் பேசும் எந்த பொருளிலும் அவர் அந்த பொருளை அதீதமாக புரிந்து கொண்டார் என்று நினைப்பதற்கு எந்த கிரவுண்டும் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. அதுக்கப்புறம் அந்த மொழி சிக்கலும், நிர்வாக மொழி அவருக்கு கைவரவில்லை. அதனால் அந்த பொதுக்கூட்ட மொழி அல்லது சோசியல் மீடியா மொழி பேசுகிறாருன்னா அதை புரிந்து கொள்ளலாம். நிர்வாக மொழி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மொழியை அவர் கற்றுக்கொள்வதற்கு சற்று காலம் எடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு டைம் எடுக்கும்னு புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட், ஹியூமன் இன்ட்யூஷன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்றதுல, ஒரு விஷயத்தை கையாள்வதில் ஒரு தனி மனிதனுடைய பர்சனாலிட்டி வெளிப்படாதா? அதில் கூட இவ்வளவு தூரம் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய துறையையே மற்ற துறை அமைச்சர்களிடம் பிரித்து கொடுத்து விட்டு அதை மானிய கோரிக்கையை கூட நான் கொடுக்க மாட்டேன், நீங்களே கொடுத்துருங்க, நீங்களே பதில் சொல்லிடுங்கன்னு சொல்வது, அது அவருடைய துறைகளை மட்டும் இல்லை, மற்ற அமைச்சர்கள் அல்லது பேரவையில் ஒரே நாளில் 7-8 துறை மானிய கோரிக்கையை நடத்துறது, இது எல்லாமே அரசு இந்த மானிய கோரிக்கைகளை, இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கிறது என்று கருத முடியும் என்றால் அது ஒரு சம்பிரதாயம். பேரவையில் இது ஒரு சம்பிரதாயம், இது ஒரு சடங்கு, அதை செஞ்சுட்டு போவோம். இதில் பெரிய மரபும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவோட அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோன்றுகிறது. ஏன்னா மானிய கோரிக்கைகளை ஆழமான விவாதம் இல்லாமல், மானிய கோரிக்கைகள் கொள்கை குறிப்புகளை பற்றி ஆழமான விவாதங்கள் இல்லாமல் என்ன புரியும் மக்களுக்கு? நீங்கள் அடுத்த ஓராண்டில் நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் ஆகிருக்கு, அலோகேட் ஆன பட்ஜெட்டில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது மக்களுக்கு தெரிவதற்காக அது ஒளிபரப்பாகுது. ஆனால் என்ன புரிந்து கொள்ள முடியுது? அவங்க கொடுத்த கொள்கை குறிப்பிலிருந்து படிச்சுட்டு வந்து
எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அது தொடர்பான ஆலோசனைகள் சொல்வதற்கோ சந்தேகங்கள் கேட்பதற்கோ என்ன ஸ்கோப் இருக்குது? அப்படி எதையும் பேச தொடங்கினாலே, யாராவது ஒருவர் 2 பேர் பேசிட்டாலே, ஒருவருக்கு 3 பேர் 1க்கு 3ங்கிற ரேஷியோவில் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அமைச்சர்கள் பேசுவது எல்லாமே மேலும் விவாதங்களை தூண்டும் விதமாக இருந்தால் பரவாயில்லை, ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு மேலதிக சந்தேகங்களை அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் அவங்க பேசுவது எல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரமற்ற அவதூறுகள், எதிர்க்கட்சிகளை சீண்டுகின்ற ஒரு தன்மையில் ஒரு பேச்சு. அதாவது வீதிகளில் மாணவர்கள் போராடினால், விவசாயிகள் போராடினால், பொதுமக்கள் குடிநீருக்காக போராடினால் எப்படி காவல்துறை கொண்டு அதை ஒடுக்குகிறோமோ, அதே போல பேரவையில் மாற்று கருத்து கொண்டவரை அல்லது எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவரை அவதூறு செய்து இழிவு செய்வது அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இழிவுகள் மூலமாக, அவதூறுகள் மூலமாக அவர்களை ஒடுக்குவது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சட்டமன்றம் நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிறார்களா, அல்லது பங்கேற்கிறார்களா? சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக பங்கேற்கிறார்களா, இல்லை சோஷியல் மீடியா ரீச்சுக்காக பங்கேற்கிறார்களா என்ற சந்தேகம் மீண்டும் மீண்டும் வருகிறது. அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் அமைச்சர்களுடைய பேச்சு எங்குமே பார்க்க முடியாத ஃப்ரீக்வெண்ட்டான எக்ஸ்பென்ஸ் நடக்குது. அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப பொறுப்போடு பேசுகிறார்கள், ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கும்படி பேசுகிறார்கள் என்பதே அவங்க அனுபவமின்மை காரணமாக அப்படி பேசலை. அவர்களுடைய நோக்கம் எதிர்த்தரப்பை இன்சல்ட் செய்வது, அதற்கு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு பேசுவது தான் அதனுடைய காரணம். அதை அனுமதிக்கும் நிலையில் பேரவைத் தலைவர் இருக்க முடியாது என்ற காரணத்தினால அவர் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாரு. ஆளும் தரப்பு அவைத்தலைவருக்கு ஒவ்வொரு நாளும் ஏராளமான நெருக்கடிகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவர் அதை மிகுந்த கனத்த இதயத்தோடு அவர் அந்த நெருக்கடிகளை சமாளித்து கொண்டே இருக்கிறார். அவரிடத்துல அவர்கள் சார்பாக, ஆளும் கட்சி சார்பாக ஒரு பயஸ் இருக்குமா? இருக்கும். அது தவிர்க்க இயலாதது. ஆனால் இதில் எல்லை மீறி செல்பவர்களை அவர் கண்டித்து கொண்டு இருக்கிறார். அதே சமயம் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஓரளவுக்கு ஒருவருக்கு 3 அமைச்சர்களை பேச அழைத்து அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உதவி செய்து கொண்டும் இருக்கிறார்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக நடத்த முடியாது அப்படின்ற இடத்துல அவர் அப்படி பேசுகிறாரு. அதற்கு பிறகு இந்த முதல் முறை எம்எல்ஏ மற்றவங்கள்லாம் எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னா யாருமே ப்ராப்பராக எதிர்கொள்கிறதாக நான் நினைக்கல. எல்லாருமே முதலுக்கு பதில் சொல்கிற மாதிரி தொடங்கிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகளை இழிவு செய்யும் விதமாக, அவதூறு செய்யும் விதமாகத்தானே பேசுகிறாங்க. அப்போ அங்கேருந்து பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? அவங்க இதிலேருந்து ஏதேனும் கற்றுக்கொள்கிறார்களா? விவாதங்கள் நீங்களும் நிறைய நடத்திருக்கிறீங்க, நானும் அது கூட நிறைய பார்த்துருக்குறேன். சட்டமன்ற உரையாடல்கள்ங்கிறது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கணும், அல்லது ஒரு கருத்தொற்றுமையை நோக்கி அந்த விவாதங்கள், உரையாடல்கள் பயணிக்கணும். ஆனால் இங்கே அப்படி பல்வேறு நிலைகளை சேர்ந்தவர்கள் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. பல்வேறு நிலைகளில் இருந்து அந்த பிரச்சனையினுடைய பல்வேறு கருத்துக்கள் தோன்றி அதிலிருந்து ஒத்த கருத்து எட்டுவதற்கான முயற்சிகளை அவைத்தலைவரும் ஆட்சியில் இருப்பவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே தலைகீழ நடக்குது. சாதாரணமாக ஆரம்பிக்கிற பிரச்சனை கடைசியில் அவதூறுகளிலையும் லாவணிலையும் கடந்து போய் எட்ட முடியாத, அதாவது இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடைவெளியோடு, ஒரு மோதலோடு ஒவ்வொரு விஷயமும் முடிகிறது. அது எந்த விதத்திலையும் யாருக்கும், அவங்களுக்கே கூட, ஆளும் தரப்புக்கும் பலன் கிடையாது, மக்களுக்கும் பலன் கிடையாது. அதாவது பாராளுமன்ற சட்டமன்ற நடைமுறைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஏதோ தாவேக்கா வந்ததுனால மட்டும் இல்லை. பாராளுமன்றத்திலையும் அது நடக்குது, மற்ற மாநிலங்களில் இருக்க சட்டமன்றத்திலையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதனால் என்ன பெர்செப்ஷன் லாஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆர் விஜய்? அந்த மாதிரி வரப்போ தான் இல்லை, பர்செப்ஷன் லாஸ் ஃபார் த சிஎம் அண்ட் த கவர்மெண்ட் மட்டும் ஒரு டிபேட்டை பார்க்க முடியுமா? ஒரு சட்டமன்ற விவாதத்தை அது ஒரு சிஎம் உடைய பெர்செப்ஷன் சார்ந்த விஷயம். இந்த டிக்ளைனுங்கிறது தொடர்ந்து வரக்கூடியது. ஏதோ இப்போ புதுசாக வந்திருந்ததுனாக்க நாம ஏற்றுக்கலாம். டிக்ளைன் இஸ் ஆல் ஓவர்.
அப்படிங்கிறப்ப இதை மட்டும் நம்ம வந்து பார்க்கறது எந்த விதத்தில் எல்லாமே இது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ அதில் பாதாளத்துக்கு போனா என்ன தொடர்ச்சி இல்லை, அதில் ஏற்கனவே இதுவும் ஒரு கழகம், இது ஒரு இன்னொரு கழகம் தானே. இது மாற்று தூய்மை அப்படிலாம் நீங்க பார்க்கல. அதை இது இன்னொரு திராவிட கழகம் தான். ஒரே இது காங்கிரஸ் கட்சியா கழகமாங்கிறது பிரச்சனை கிடையாது குணா. சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியா கழகமாங்கிறது பிரச்சனை கிடையாது. 10% லாவணியும் 90% அவை நடவடிக்கைகளும் நடந்த ஒரு காலம் போய் 90% லாவணியும் 10% தான் பிசினஸும் நடந்ததுன்னா அது அன்றையே இருந்தது லாவணி. இப்போ டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் வந்தது இல்லைன்னு சொல்லி நம்மால கடந்து போக முடியாது. அது போக சட்டமன்றத்தினுடைய பணி என்ன? இது ஆளும் கட்சியா எதிர்கட்சியாங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதை தாண்டி பொதுமக்களுக்கு அதுலேருந்து செய்திகள் இருக்கு. பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து தான் நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆளுங்கட்சி பார்வையிலேயோ எதிர்கட்சி பார்வையிலேயோ நம்மால் பார்க்க முடியாது. சட்டமன்றத்தில் சட்ட வரைவுகளை பற்றி பேசணும், கொள்கை முடிவுகளை பற்றி பேசணும், மக்கள் நல்ல திட்டங்களை பற்றி பேசணும். அதெல்லாம் விவாதிக்கப்படும் ஒரு தளமாக சட்டமன்றத்தை பார்க்கிறோம். அதில் இடையில அரசியல் தகராறுகள் வரலாம், லாவணி கச்சேரிகள் வரலாம், அது எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் நிர்வாகத்தின் அக்கௌண்டபிலிட்டி அதில் ஒரு மேஜர் ரோல் இருக்குல்ல. வாட் இஸ் சட்டமன்றம்? சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு பதிலளிக்க வேண்டிய, பொறுப்பு கூற வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள் ஆளும் தரப்பு நிர்வாகம். நிர்வாகம் ஆளுங்கட்சி உள்ளிட்ட நிர்வாகம். அந்த கடமையை அவர்கள் அங்கு செய்கிறார்களா? அதை பற்றி பேசினாலே நிர்வாகம் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை பேச தொடங்கும் போதே பேசியவர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு போக்கை கையாள எடுத்துட்டீங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே டிஃபீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் கட்சி என்ன கட்சி? மொத்தமா தமிழ்நாடே நாசமா போகுதுன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க. இதை குறுக்கிட வந்தீங்க நினைச்சேன். நான் விவரம் கேட்டுறேன், உங்க பார்வை. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது அவர் ஏதோ இப்போ நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, ரைட்டு, ஓகே. ஆனால் இப்போ இதே மாதிரியான ஒரு விமர்சன பார்வையை அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருந்தார்னு வச்சுக்கோங்க, 40 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருந்தா, 50 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் கடந்த 10 ஆண்டுகளில் வச்சுருந்தா ஓகே, 5 ஆண்டுகளை வச்சுருந்தா, இப்போ விஜய் ஜெயிச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக நாசமாக போயிடுச்சு, அது உருப்படாமல் போயிடுச்சு. அதாவது இது என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு தலைப்பட்சமாகத்தான் இதை பார்க்கிறீர்கள். ஒன்று. இரண்டாவது, இவ்வளவு அவங்க கிட்ட ஒன்றும் குறைகள் இல்லை என்று நான் சொல்லலை. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு சட்டமன்றம் தொடர்ச்சியாக ரைட்டோ ராங்கோ, அப்போ அவங்களுடைய அமைச்சர்களையும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஸ்பீக்கர் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஜேசிடி எனக்கு ஒன்றும் பெரிய இவர் இல்லை, பட் அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஃபேர்னஸ் அதாவது ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட்டாவது இருக்கு. முன்ன எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால நீங்கள் இப்போ ஒழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, நாசமாக போச்சு, உருப்படாமல் போச்சு, இந்த சாபம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணுங்கிறது தான் முக்கியமே தவிர இது இப்போ இந்த தாவேகா ஜெயிச்சிட்டாங்க, விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வைத்தறிச்சல் இங்கே கொட்டிக்கூடாது. ஒரே ஒரு வைத்தறிச்சல் யாருக்கு? டிஆர்கே ஒரு வருடம் முன்னால நீங்க என்ன பேசுனீங்க? ஒரு வருடம் முன்னால நீங்க என்ன பேசுனீங்க? இதுதான் ஒரு வருடம் முன்னால நான் உங்களை மாதிரிலாம் பேசல, உங்களை மாதிரிலாம் வைத்தறிச்சப்படல. உங்களுக்கு ஒரு பாரபட்சமான கடைபிடிக்கவில்லை, ஒரு அரசியலை பார்க்கிறது. அதாவது ஒரு வயது வந்ததுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை அதற்கு பதில் சொல்லாம நீங்க 40 வருஷம் முன்னாடி இது நீங்க தான் லாவணி கட்சி என்ன, அதாவது இதெல்லாம் லாவணி கட்சி நீங்க பாடுறீங்க. ஓகே, உங்ககிட்ட பாயிண்ட் இல்ல, உருப்படாம போட்டோம், அழிஞ்சு போட்டோம், நீங்க லாவணி பாடுறீங்க. இது டிபேட் அப்படிலாம் யாரும் பண்ணலையே. விமர்சன பார்வை, இதுக்கு விமர்சன பார்வை பார்ப்பது வேறு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். விமர்சன பார்வை என்பது வேறு. ஆனால்
ஆனா இந்த நீங்க தான் சாபம் தொடங்கி இருக்கு வைக்கிறீங்க. பாத்தீங்களா? அது வந்து வேற உங்களுக்கு உங்களுக்கு அதாவது நீங்க உங்களால சகித்துக் கொள்ள சார், முடியவில்லை. சாபம் விடல, அதுதான். ஏற்கனவே அதுதான் போயிடுச்சுன்னு தெரியுது. சொல்றேன். வேற என்ன தெரியுது? எதையுமே முழுமையாக புரிஞ்சுக்க நீங்க சாபம் மாட்டேங்கிறீங்களே. விட்டீங்க இப்போ. என்ன ஏற்கனவே இப்ப நாசமாக பாருங்க, போயிடுச்சு 100 நாள்லன்னு விட்டுட்டு அப்புறம் சொல்றேன். சாப்பிடலன்னு இனிமேல் சொல்றீங்க. போகும்னு சாபம் விடல. எல்லாம் நீங்க தானே சொன்னீங்க. யாரும் இதுல சாபம் விடல சார், ஏற்கனவே போயிடுச்சு சாபம் போயிடுச்சு விடல. சார். நீங்க எடுத்து பாருங்க, ஏற்கனவே யூடியூப் எடுத்து பாருங்க. போயிடுச்சு. குணா இருக்கிறாரு, அவர் பல சாபம் விடல. விமர்சன நாளைக்கு பார்வை என்பது நடக்கும்னு வேறு. சொல்லல. ஏற்கனவே அரசாங்கங்கள் நடந்துருச்சுன்னு வந்து சொல்றேன். தவறு செய்யும் போது தவறு செய்யாதீங்க, சரியான பாதையில போங்கன்னு சொல்றது வேறு, உங்கள மாதிரி சாபமிடுறது வேறு. நீங்க என்ன சொல்ல இட போறீங்க? சாபம் இல்ல சார், ஏற்கனவே கெட்டு போச்சு சார். ஓகே, எல்லா சமூக நீதி சூறையாடப்பட்டது, ஜனநாயகம் தாக்கப்பட்டது, எல்லாம் பண்ணியாச்சு. 100 நாளைக்குள்ளேயே சாதனை பண்ணி முடிச்சாச்சு. எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. ஆனால் விதிவிலக்குகளே விதியாவதில்லை. நீங்கள் வந்து லாவணி பாடுவது ஒரு சட்டமன்றத்தில் அல்லது ஒரு பாராளுமன்றத்திலே கூட நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா, லாவணி பாடுவது மட்டுமே அதிகமாக நடக்கிறது. இன்னொன்று, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் திசை திருப்புகிற வேலையை, அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு கட்சி, நீங்கள் வந்து பிரதான நீங்கள் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ எதிர்கட்சி கிடையாது. நீங்கள் வந்து மேடையில் நின்றுட்டு ஸ்டாலின் அங்கிள்னு முழங்கி எதிராளியாக கற்பித்த காலம் மாறிவிட்டது. இப்போ தான் நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, கேள்விகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், செந்தில் பாலாஜி கேள்விகள் அப்படி வரிசையை அடுக்கி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக பேசுனா, நீங்கள் எதிர்த்தால இருந்து வந்துட்டு கரூர் கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையை விடுவது, உடனே அதற்கு வந்து என்னைய ஆற்ற வேண்டியதான் ஆகும். வேறு வழி கிடையாது. நீங்கள் கரூர் கம்பெனின்னு விட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் சங்கி அமைச்சருங்கிற வார்த்தை வருது. உடனே வந்து நீங்கள் பாத்ரூம்களை எவ்வளோ நேரம் இருந்தீங்க. இப்படி எது தேவையற்றதோ அதை நோக்கி கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆளும் கட்சியான தாவேகா உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், பேச வேண்டிய முக்கியமான நபர் விஜய், அவர் பேசுகிறதே கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறதே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அவரால் பேசவே முடியாதுங்கிற நிலைமை இருக்குது. அவரை பேசுங்கன்னு நாம் சொன்னோம், உடனே ஒரு நாள் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வராது. ஆக்ஷன், கதை, திரைக்கதை எல்லாம் இருக்குதுக்குள்ள. அது நடந்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு குறுக்கிட்டா வேண்டாம், அது குறுக்கிட்டா அவர் வந்து பிரேக் ஆகிட்டுனா ஒரு ஃப்ளோவில் போகும்போது அவர் கட் பண்ணக்கூடாதுன்னு அவை முன்னவர் அதை அப்படி பாதுகாக்கிறாரு. அடுத்த நாள் அதுக்கு மற்ற முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது, ஒரு கேள்வி கேட்கப்படும் போது, சட்டமன்றத்தில் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சரும் குறிப்புகளை வைத்துக்கொண்டோ அல்லது தரவுகளை கையில் எடுத்துக்கொண்டோ அறிக்கைகளை வைத்துக்கொண்டோ அல்லது அறிக்கைகளை வாசித்ததோ நடைமுறையில் இருக்கிற இருக்கு. ஆனா ஒரு துறை சார்ந்த கேள்விகள் கேட்கப்படும் போது தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அதுக்கான பதில்களை எல்லா முதலமைச்சரும் சொல்லுவாங்க. ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு, கலைஞர் சொல்லியிருக்காரு, ஏன் ஜெயலலிதா அவர்கள் கூட தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா எல்லா கேள்விக்கும் அவரே பதில் சொல்லுவார். ஆனால் விஜய் குறிப்பிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லணுங்கிற அந்த அடிப்படை இன்ட்ராக்ஷன் விஷயம் கூட விஜய்க்கு கிடையாது. அவர்கிட்ட அதுக்கு கூட பதில் வந்து எழுதப்பட்டிருந்தால் மட்டும், அதனால அவருக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த ஒரு பெர்செப்ஷன் லாஸ் இல்லைன்றாரு ராஜன். பெர்செப்ஷன் லாஸ்ங்கிறது பெர்செப்ஷன் அது ஒரு கண்ணோட்டம் தானே, அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நீங்க பேசவே மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, இந்த அவையை முழு லைவ் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு அன்கட் வெர்ஷன், இந்த ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, பிக் பாஸ், அது மாதிரி இப்போ இவர்கள் எல்லாருக்கும் வந்து நாளைக்கு நாம வந்து கவனிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் வந்துருச்சு. இப்போ ரீல்ஸுக்கு நாம் என்ன பேசணும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸோட தான் இவங்க பேசுகிறாங்க. அப்போ இங்கே பேசுவது என்பது ஒரு டயலாக்காகவும் ஒரு வசனமாகவும் ஒரு திரைப்படத்தில் நடப்பது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை கட் பண்ணி வெளியில போடலாம் அப்படிங்கிற நோக்கம் இருக்கே தவிர, இங்கே மானிய கோரிக்கை நடக்குது அப்படி சுருக்கி பார்க்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் வர்றாங்க. அவங்க எல்லோருக்கும் அவங்க தொகுதி சார்ந்து பேசணும், அவங்க சார்ந்து இருக்கிற அரசியலை பேசணுன்ற ஒன்று இருக்கு. ஒரு கவுன்சிலர் தொடங்கி எம்எல்ஏ வரையிலும் அவங்க ஒரு மக்கள் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. அவங்களுடைய எல்லா செயல்பாடும் ரீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா அவங்க எல்லாம் கட்சியா இருந்தவங்க, கட்சி அனுபவத்தோடு வந்தவங்க, ஏற்கனவே ஆண்டவங்க. அதனால அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்க, ஆதவர்ஜுனா வாய் திறந்தா போதும் 4 மணி நேரம் காலி. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, மற்றவர்களை தனிநபர் சாடுதல் செய்வதன் மூலமாக அவையின் நோக்கத்தை, அதனுடைய போக்கை மாற்றியமைக்கிற வேலையை மட்டும்தான் இவர் செய்கிறாரு. இன்னும் கூடுதலா இவர் நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார், இவர்கள் எல்லாரும் சேர்ந்தாலே போதும்,
தனிநபர் தாக்குதலை தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு பதிலை அவர்களால் சொல்லவே முடியாது. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த லைவ் கொடுக்கறது அப்படிங்கிறதுல இருக்குது. இதை அவங்க எடுத்து கட் பண்ணி ரீல்ஸாக போடுவதற்கு உதவுதே தவிர மற்றபடி ஒரு ஆக்கப்பூர்வம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு மானிய கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அந்த கோரிக்கைக்கு பதில் கிடையாது. இன்னும் கூடுதலாக விஜயை பேசுங்கிறதுல உள்ள பிரச்சனை என்னன்னு பாருங்க. கீர்த்தனா அவர்களை பற்றி தோழர் அவர்கள் சொன்னாங்க. கீர்த்தனா அவர்கள் இந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி பேசுகிறாங்க. அவர் ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடித்ததாகவும், ஏதோ மைக்ரோபயாலஜியில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதாகவும், அந்த பொருளுக்கு அதுக்காக தேடி அவர் வீட்டில் உட்காந்து காலில் விழுந்து வாஜ்பாய் அவர்கள் வணக்கம் வாங்கியதாகவும் ஒரு தவறான பதில். அதாவது அவ்வளவு துறை இருக்குது, அவ்வளவு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவர்களுக்கு எடுத்து கொடுக்கறது தகவல்கள் இருக்குது. ஆனால் பொய்யான தகவல்களை அல்லது தவறான தகவல்களை பகிர்ந்தாங்க. இதன் மூலமாக அவருடைய கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகுது. இப்படி அம்பலப்படுகிறார்கள். உண்மை சொல்றதா இருந்தால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறீங்க, ஆனால் லைவ்ல போயிட்டு இருக்குது. இதை எப்படி நீக்கிறது? இப்போ அவை குறிப்பு என்பதே என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு? அவை குறிப்பு அந்த காலத்தில் நேரலை கிடையாது, டிடி லைவ்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. அவை குறிப்பு மறுநாள் பத்திரிகைகளில் இருக்கிறதுக்கும், கரெக்ட், பத்திரிகைகள் என்ன பிரசுரமாகுன்றதுக்கும் பின்னாளில் ஒரு ஆய்வாளர்கள் போய் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுல வெறும் ஸ்டார் மட்டும் போட்டிருக்கோம். சார், இந்த வார்த்தை நீக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல, எடிட்டோரியல் லாங்குவேஜ்ல சொல்றேன். என்ஜி அப்படின்னு சொல்றேன், இதெல்லாம் நீக்கு, நாட் குட், இதெல்லாம் தூக்கு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா என்ஜி தான் அதிகமா இருக்குது. இவங்க அதுக்காக தான் வேலை செய்யறாங்க, கண்டென்ட்டுக்காக வேலை செய்யல. நீங்க எடிட்டோரியல்ல உட்கார்ந்தீங்கன்னா என்ஜி ஒன்று இருக்கும்ல. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த என்ஜி கவனிக்கப்படுவதாக இருக்கிறது. அது சவாலா இருக்குது, அது சவடாலா இருக்குது, அது கை உயர்த்தி பேசுறதா இருக்குது, ஆக்ஷனா இருக்குது, என்னென்னலாமோ இருக்குது. கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ரசங்களும் கொண்டதானே சார். ஒரு சபை, ஒரு விவாதம் அப்படின்னா அது எல்லா கூறுகளும் இருக்கு. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு எல்லா ரொம்ப சீரியஸா பேசினாலும் சளி போட்டும் சார். அதுக்காக நீங்க ஒருத்தர் பட்டிமன்றம் நடத்துறாருங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடுறாரு, பாட்டு மட்டும்தான் அதிகம் ஓடிட்டு இருக்குது. இல்ல, இந்த இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா லெஜிஸ்லேச்சர் அதோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிக்கிட்டே வருது. ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் அன் அட்ஜங்க்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட நாம் இருந்துக்கணும், ஒட்டி இருந்துக்கணும் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிக்கு, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கானதாக வருது. ஸோ அதுலேருந்து தான் இந்த இதே வருது. இந்த இல்லை, டிக்ளைனே சார் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக உலகம் முழுவதும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, பொறுப்புள்ள தன்மைங்கிறத இவங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பொறுப்போடு, இப்போ நான் அமைச்சராக இருக்கிறேன், நான் கல்வித்துறை அமைச்சர், நீங்கள் கல்வி சார்ந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அது சார்ந்து உணர்ந்து பதில் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்குறீங்க? போன வருஷம் என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்கள் நேற்று கூட வன்னியரசு என்ன பேசுகிறாப்புல, அவர் இன்னும் சொல்கிறதா இருந்தால் எப்படி இந்த தாவேக அரசை தாவேக கட்சியை விமர்சிச்சாருன்னு தெரியும். ஆனால் உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 120 சீட்டு மட்டும் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அமைச்சராக கூட ஆகிருக்க முடியாது. ஆனால் அவர்கள் எங்களுக்கு இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்துட்டாங்க. விஜய் என்ன சொல்கிறாரு தெரியுமா? திருச்சியில் போய் நன்றி சொல்கிற கூட்டத்தில் 108 கொடுத்தீங்க, 100 பத்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வன்னியரசு இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டார்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நிலைமையில ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? தலித் மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்களான்னு சொல்லி பேசுகிறார். இதையெல்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளை சாடுவது அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கே தவிர நாங்க எதற்காக இங்க வந்திருக்கிறோம், இதுல எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு விளக்கம் சொல்லுகிற இடத்தில் தாவேக்காவோ தாவேக்க அமைச்சர்களும் இல்லை அப்படிங்கிறத இது காட்டுது. நிறைவு பார்வை. சின்ன பிள்ளை அந்த அம்மா ஒரு சயின்டிஸ்ட், வாஜ்பாயை தேடி பார்த்தாரு. அவங்க ஒரு பெரிய அறிவியலாளர், சயின்டிஸ்ட்னு இவங்க கீர்த்தனா சொன்னாங்கல்ல, அது இங்கே தவறுலாம் பேசப்படுது. ஆனால் கீர்த்தனா சொல்லும்போது அது உறுதியாக நம்பினாங்கல்ல. அதே மாதிரி தாவேக்கால இருக்கிற அமைச்சர்கள், அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதை நம்பியிருக்காங்க. இந்த வழக்கில் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் விஜயும் அது உண்மை நம்பியிருப்பார். அப்போ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தவறான தகவலை உண்மை நம்புறவங்க பேசுனா என்ன? இப்போ சார் பேசும்போது கூட இப்போ விஜய் பேசாமல் இருக்கிறதுனால நாட்டுக்கு என்ன நஷ்டம், நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன நஷ்டங்கிறார்ல, அது சரிதான். ஆனால் அவர் பேசினார்னா அவருக்கு நஷ்டம், அதனால தான் அவர் பேச மாட்டார். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கீர்த்தனாவுக்கு என்ன இருக்கோ, சின்ன பிள்ளை மாதிரி அவர் பெரிய பிள்ளை ஒரு கணவர் வச்சிருப்பாரு, அவரும் ஒரு விஷயத்த சொன்னார்னா அப்போ அவரோட இமேஜில் தான் இந்த கவர்மெண்ட் ஜெயிச்சு வந்திருக்கு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு. அப்போ அவர் சட்டசபையில் இந்த மாதிரியான தவறான தகவல் கொடுத்து அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா கட்சிக்கே பெரிய பின்னடைவு ஏற்படும். அப்படிங்கிறதுனால அவர் பேச மறுக்கிறாங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயத்தை கடைசியாக சொல்லி விரும்புகிறேன். இந்த ஆட்சி போன முறை இருந்த திமுக ஆட்சி எந்த ஒன்றுமே இல்லை, கஜானாவெல்லாம் காலி பண்ணிட்டாங்க, காசே இல்லை, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் போன ஆட்சியில் நிறைவேற்றிய 1000 ரூபாய் தொடர்ந்து போகுது. 1000 ரூபாய் திட்டம் கொடுக்குறாங்க. அதே போல் காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அங்கிருந்து காசு வருது.
பஸ் காலை மகளிர் பேருந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ போன ஆட்சியில் போடும்போது கூட பணம் கிடையாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா 10 ஆண்டுகள் அதுக்கு முன்னால் திமுக ஆட்சி வருவதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் சுத்தமாக துடைக்கப்பட்டது கஜானா. எதுவுமே காசு கிடையாது. அப்படி தான் பொறுப்புக்கு வந்தார் ஸ்டாலின். அப்போ வந்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, கிரியேட் 2 வருஷம் ஆச்சு மகளிர் உரிமை தொகை கொடுக்க, கையில் காசு கிடையாது. அது வருஷம் பொங்கல் கொடுக்குற காசு இல்லை, மாதம் மாதம் கொடுத்தாகணும். அப்போ அதை கிரியேட் பண்ணார். கிரியேட் பண்ணி இன்னைக்கு அவர் ஆட்சியில் இல்லாட்டிலும் கையில் காசு இல்லாட்டிலும் கூட அதை நிற்கக்கூடாதுங்கிற ஒரு செட்டப் உருவாக்கிட்டார். காலை உரத்து நிற்கக்கூடாது, 1000 ரூபாய் நிற்கக்கூடாது, மகளிர் பேருந்து நிற்கக்கூடாதுங்கிற செட்டப் உருவாக்கி அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணதை தானாக உருவாக்கி போகிற செட்டப் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த கவர்மெண்ட் இயங்குறது அதில் தான் இயங்குது. ஆனால் இன்னைக்கு இந்த அரசு வராமல், விஜய் அரசு வராமல் தளபதி ஸ்டாலின் அரசு வந்துருதான்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகியிருப்பாங்க. இவங்க 2000 கொடுக்க முடியல, 2000 ரூபாய் ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 8000 ரூபாய் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா, இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததில் 6 கேஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை மக்களுக்கு. அதே போல் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கட்டணமில்லா பேருந்து கொடுக்குறீங்களா, அதுவும் பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா, நீ அதெல்லாம் விட்டுருப்பா. விலைவாசி இவங்க 3 மாசத்துல விலைவாசி அரிசி விலை ஏறி இருக்குங்க, 30 ரூபாய் இருக்கு ஒரு கிலோவுக்கு, 55 ரூபாய் இன்னைக்கு சட்டசபையில் அது பேசப்பட்டிருக்கு. எண்ணெய் விலை ஏறி இருக்கு, முட்டை விலை ஏறி இருக்கு, பருப்பு விலை ஏறி இருக்கு, வெங்காய விலை ஏறி இருக்கு. அன்றாடம் சாப்பிட்டு உணவு மாநில அரசு என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, விலை மாநில அரசு முன்னால் இருக்கிற மாநில அரசு பண்ணுச்சு. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இதை விட கடுமையான வரும்போது இன்னைக்கு சட்டசபையில் உதயநிதி பேசியிருக்கிறாரு. அவர் ரேஷன் கடையில் பொறுப்பேற்று செஞ்சாங்க. விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு என்ன எடுத்துருக்காங்க, எதுவுமே எடுக்கல. என்ன சொன்னா கட்டி இருந்த விலைவாசி ஏறுவதற்கு மாநில அரசு என்ன பண்ணோம், மாநில அரசு வெங்காய விலை ஏறதுக்கு ஒன்றிய அரசு சொல்றீங்க, பருப்பு விலை இருக்கு, அரிசி விலை இருக்கு, முட்டை விலை ஏறி இருக்குங்க. முட்டை விலை ஏறதுக்கு என்ன காரணம், திமுக ஆட்சியில் இருக்கும்போது 6 ரூபாய் வித்தது முட்டை, அதுக்கு முன்னாடி 5.50 6 4.50 5.50 6 அதுக்குள்ளே இருந்துருக்கு 3 வருஷம். இப்போ 8 ரூபாய்க்கு வித்துருக்கு 3 மாசத்துல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசு நீங்க அதெல்லாம் நீங்க கூரை ஏறி வானம் ஏறி வைகுண்டம் போறதுக்கிட்ட கூரை ஏறி உங்களால் கோழி கூட பிடிக்க முடியலங்கிறத இந்த அரசு வருது. ராஜன் நிறைவு பாருங்க. அதாவது பீப்புள் எலெக்ட் அ கவர்மெண்ட் தே டிசர்வ். ரெண்டாவது, இவங்கெல்லாம் வானத்திலேருந்து வந்தவங்க கிடையாது, நம்மக்கிட்டேருந்து வந்தவங்க தான். ஸோ இந்த அரசு மேலே குறைகள் இருக்குது. இந்த சொன்னதெல்லாம் செய்ய கிடையாது, நீங்கள் அது சொன்னீங்க இதை சொன்னீங்க எதையுமே நிறைவேற்றல, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம், அந்த ஒரு பாதையில் தான் இந்த கழகமும் பயணிக்குது. ஓகே, திருட்டியாக இருக்கே ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வச்சிருந்தோம், அதையும் சொல்லிடுறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது மிக அவசியமானது அப்படின்னும், அது ஒன்றும் ஆடம்பரம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருந்தார். இன்னொரு அமைச்சரும் கூட அந்த கருத்தை எதிரொலிச்சிருந்தார். இது சார்ந்த கேள்விக்கு நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதில் கார் மிக அவசியம் எம்எல்ஏக்களுக்கு அப்படின்றது ஏற்கத்தக்கதுன்னு 17% பேரும், தவறான கருத்து அப்படின்னு 80% பேரும், கருத்து இல்லைன்னு 3% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. டிஆர்கே உணர்வு பாருங்க. அதாவது இப்போ எம்எல்ஏக்களுக்கு கார் அவசியம்தான், பட் யாருடைய செலவில்? ஓகே, அவங்களா ஏதாவது லோன் வாங்கி போட்டுக்கிறாங்க, ஏன்னா கார் லோன்னால் நல்லா தான் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதில் கொஞ்சம் சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாவது செய்யலாம். அதாவது நீங்கள் வெஹிக்கிள் அலவன்ஸ் அது பண்ணலாம். ஆனால் அரசாங்கமே மக்களுடைய வரி பணத்தில் கார் வாங்கி தரணுமானா வாங்கி தரக்கூடாது, அது இருப்பது. ரெண்டாவது, இந்த கீர்த்தனா விஷயத்தில் அவங்க ரொம்ப சின்ன வயசு, நீங்கள் அதனால் ஏதோ தவறாக சொல்லிட்டாங்கன்னா, தவறாக எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நான் பெரிய பட்டியலே போட முடியும். அதனால் அந்த அம்மா தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஷி மைட் ஹவ் பீன் ஜென்யூன்லி அது மிஸ்லெட், ஓகே, ஆர் அவங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் பட் அவங்களுடைய அனுபவமின்மை, இளம் வயது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னமோ அதோ பெரிய இது. பார்லிமெண்ட்டில் ஜெயபிரகாஷ் நாராயண் உயிரோடு இருந்த பொழுது 70 வருஷம் அரசியல் அனுபவம் பெற்றது முராய் தேசாய் சொன்னார், அவர் இறந்து போயிட்டாருன்னு. ஸோ அதனால் நான் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இவங்களுக்கு அலவன்ஸ் கொடுங்க. பட் அதுக்காக இவங்க ஒன்றும் நாம் இவர்கள்ட்ட குறைகள் இல்லைன்றதில்லை, பட் இவர்களுக்கு கொஞ்சம் அலவன்ஸ் கொடுத்தாகணும். அதை நம்ம மனசில் எடுத்துக்கொள்ளாமல் பேசக்கூடாது. கொடுக்கலாமா வேணாமா, யாருக்கு கொடுக்கலான்னு அந்த விஷயத்தில்
கீர்த்தனா அவர்கள் வந்து இந்த கதையை தப்பாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் என்எல்சி நிறுவனத்தில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் கொடுத்த ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு மக்கள் எந்த எதிர்ப்புமே இல்லைங்க, அங்கே எல்லாம் சுபீட்சமாக இருக்குது அப்படின்னு பேசுனது அங்கேயே வச்சு அந்த எம்எல்ஏ ஒருத்தர் எதிர்த்து பேசியிருக்காரு. அதற்கான இதெல்லாம் இருக்குது. அவர்களுக்கு அதாவது அறியாமையில் தவறுதலாக சொன்னதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது ப்ரிப்பேர்டு ஒரு கதை. இந்த விஷயம் வந்து ஒரு ப்ரிப்பேர்டு விஷயம். இதில் தப்பு பண்ணுறதுங்கிறது தப்பு. இன்னொன்று, நீங்கள் என்எல்சி விவகாரத்தில் ஒரு எந்த துறை மேலே குற்றச்சாட்டோ எந்த நிறுவனம் மேலே குற்றச்சாட்டோ அந்த நிறுவனம் கொடுத்த ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு மக்கள் சுபீட்சமாக இருக்காங்கன்னு பேசுறது இருக்கு இல்லையா, இது மக்களை ஏமாற்றுவது அப்படின்னு தான் நாம் பதிவு செய்கிறோம். ஓகே, திரு ஜென்ராம் சுருக்கமா. இல்லை, கீர்த்தனாவை விட வயசில் குறைவான மாணவிகள் வந்து போராட்ட காலத்துக்கு வந்தாங்க. அவர்களை வந்து வயதில் குறைந்தவர்கள் இப்போதான் படிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களை நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்ற கல்வியை என்ற உணர்வை காவலர்களுக்கு யாரும் கற்பித்ததாக தெரியல. அவங்க வயது குறைவான மாணவியரை மிக மோசமாக நடத்தினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடைய பட்டியல், அவங்க போராட்டத்தில் போய் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவங்கள வந்து தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள ஒரு ஒடுக்கும் முயற்சிகளுக்குள்ள அரசு போனதும் அனுபவம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு என்னால் கருத முடியல. தன்னுடைய ஊதியத்தை, தனக்கான சலுகைகளை தானே தீர்மானிப்பது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள பிரச்சனையே தவிர, கார் ஒருவருக்கு தேவையா தேவையில்லையா என்பது குறித்து யாருக்கும் பேச்சே கிடையாது, யாருக்கும் அது அக்கறையே கிடையாது. தன்னுடைய ஊதியத்தை, தன்னுடைய சலுகைகளை தானே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கும்போது நமக்கான சலுகைகளை நாமே வழங்கி கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு தார்மீக கேள்வியிலிருந்து தான் அந்த பிரச்சனை இருக்கு. அது போக இந்த ஆழமான விவாதங்கள் இல்லாமல் மேலோட்டமாக திட்டங்களும் மசோதாக்களும் நிறைவேற்றப்படும் போது தேவையில்லாத வழக்குகள் நீதிமன்றத்தை நோக்கி படையெடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அவதூறு வழக்கு போடுவதில் கூட அதிகாரத்துக்கு பணிந்து போகக்கூடிய நெகிழ்வுத்தன்மையை அனுபவம் இல்லாதவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதிரில் இருக்கக்கூடியவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களை, தன்னை விட அதிகாரத்தில் குறைவாக இருப்பவர்களை மட்டும்தான் ஒடுக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒன்றிய அரசின் அதிகாரத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களிடம் பணிந்து போகிறார்கள் அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். அது தவிர பேசிட்டே இருக்கலாம். காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட்னு இருந்த அவையோ அல்லது காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படின்னு இருந்த அவையோ, காங்கிரஸ் வர்சஸ் திமுக வர்சஸ் அதிமுக இருந்த அவையோ இந்த அளவுக்கு மோசமாக நடக்கவில்லை. இதனுடைய கூறுகள் டிஆர்கே சுட்டிக்காட்டிய, ராஜன் சுட்டிக்காட்டிய கூறுகள் அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தொடக்க காலத்திலேயே இந்த அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படாத, அனைத்து மரபுகளையும் அனைத்து விதிகளையும் மீறி எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்துவது ஒன்றையே நோக்கமாக கொண்ட ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், அது வந்து ஜனநாயகத்திற்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. அதை சொல்றதாக இருந்தால் இதில் எந்த சாபமும் இல்லை. ஏற்கனவே அது வந்து இந்த ஒரு மாத காலத்தில் ஏற்கனவே அது ரொம்ப கீழே இறங்கி புதிதாக சாபம் இடுவதற்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ரீல்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர்கள் மேலே உண்டு. இவர்கள் அது மட்டும் இல்லை, இவர்கள் சட்டமன்றத்தையே வந்து ரீல்ஸ் தயாரிப்பதற்கான ஒரு களமாக மாற்றிவிட்டார்கள். அதன் விளைவு தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாக என்ன நடக்குன்னா, நிர்வாகத்தை விட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக தேசிய அரசியலில் ரீல்ஸ் தூக்கி போட்டு வட மாநிலங்களில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த இலக்குகளில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கார்கள். இன்னும் பெரிய சோகம். இவங்களோட அறியாமையெல்லாம் இந்த பக்கத்தில் சொல்லும் போது அறியாமை ஒன்று தவறில்லை, புதுசு இல்லை, இவரு சொல்கிறார் அவரு சொல்கிறார். அறியாமையில் ஒரு கவனம் இருக்குது. பாஜக குறித்து எந்த விமர்சனத்தையும் சொல்லாமல் இருக்குது. இப்போ விலைவாசத்துக்கு மத்திய அரசு தான் இவர் சொல்றாரு, அது அவங்க சொல்ல மாட்டாங்களே. அந்த பொறுப்புல எவ்வளவு சொன்னாலும் பாஜக பற்றி யோசிக்கிறது இல்லை, மாறாக பாஜக விமர்சிப்பதற்கு அனுமதி கொடுக்கறதில்லை சபாநாயகருங்கிறத நான் பதிவு பண்ண வரும். நன்றி நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.